தமிழ மக்களுக்கு வணக்கம். நம்ம துரைமுருகன். துரைமுருகனுடைய வீடு மற்றும் அவருடைய மகன் கதிரானந்துடைய இல்லத்தில் அ இடி ரெய்டு, அமலாக்கத்துறையோட ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காமெடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது காமெடியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், இல்ல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அ கடப்பாரையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரியவர் உள்ள போறாரு. கடப்பாரை, சுத்தி, அ உளி இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த கடப்பாரை, சுத்தி, உளி இதையெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வருது? அப்டின்னா, அங்க ஏதாவது தோண்டி பார்க்க போறாங்களா? ஏதாவது அந்த டைல்ஸ்ல ஏதாவது புதைச்சு வச்சிருக்காங்களா? நம்ம நெறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல. இப்ப நம்ம தமிழ் படங்கள்லாம் பார்க்கும்போது ரெய்டு வரும்பொழுது, இவங்க வந்து பூஜை ரூம்ல வந்து சாமிக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. இல்ல விளக்குல வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்லாம் பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒழித்து வைத்திருக்கிறார்களா? அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கடப்பாரை உள்ளே எடுத்து செல்லப்பட்டதா? அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நம்ம இங்க பார்க்க வேண்டியது, இல்ல புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, துரைமுருகன் போன்றவர்கள் அதாவது மூத்த அமைச்சரா இருக்கக்கூடியவர். அவருடைய மகன், அவருடைய வீட்டுக்குள்ள இந்த ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டு எதனால் நடக்குது அப்படின்றத கூர்ந்து கவனிக்கணும் நம்ம. அவர் வேலூர்ல தேர்தல்ல போட்டியிட்ட பொழுது, அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக அவர் அ ஸ் தன்னுடைய பினாமியிடம் கொடுத்து வைத்திருந்தார் அப்படின்றது ரெய்டு நடத்தப்பட்டு, அந்த பணம் எடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இப்போ அதாவது 2019ல நடந்த விஷயம். இப்போ வந்து அது சூடு பிடித்து அதற்காக வந்து இடி வந்து ரெய்டு பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய கேள்வி முதல்ல இடியை பார்த்து இருக்க வேண்டும். இத்தனை நாள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இன்னும் பச்சையா கேட்கணும்னா, என்ன பிடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? இத்தனை நாட்களுக்கு அப்புறம் இப்போ வந்து நீங்க ரெய்டு பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வருது? சரி ரெய்டு பண்றீங்க. இந்த ரெய்டுக்கு அப்புறமாவது உண்மை வெளியே வருமா? அப்படின்றது தான் கேள்வி. இப்ப செந்தில் பாலாஜிக்கே ஏன் ரெய்டு வந்துச்சு? உச்சநீதிமன்றம் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க ரெய்டு நடத்துனீங்க. இல்லன்னா அந்த ரெய்டு வந்திருக்குமான்னா வந்திருக்காது. அப்போ அதுக்கு வந்து அவர் ஒத்துழைக்கல அப்படின்றதுனால அந்த கேஸ் காம்ப்ளிகேட் ஆச்சு. அதனால அவர் சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்ப துரைமுருகனுக்கும் வருவோம். துரைமுருகன் பக்கா திருடன் அப்படின்றதுல ஒண்ணும் யாருக்கும் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரியும் துரைமுருகன் ஒரு பக்கா திருடன். ஒவ்வொரு முறை அமைச்சராகும் பொழுதும் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ உங்களுக்கும் தெரியும் அது. ஊருக்கே தெரியும் இது. காட்பாடிக்கு போனீங்கன்னா, காட்பாடியில இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. துரைமுருகன் திருடன் அப்படின்றத நெத்தியில எழுதி ஒட்டியிருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனாலும் மக்களும் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அது மக்களுடைய விருப்பம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. மக்களும் அவருக்கு தான் வாக்களிக்கிறார்கள். அதை கடந்து இந்த இடி போன்ற துறைகளும் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப சாமானியனுக்கு என்ன ஒரு எண்ண ஓட்டம் ஏற்படும்? சாமானியனுக்கு என்ன ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படும்? இவங்கலாம் பெரிய இடம்பா, இவங்கலாம் மேலிடம், இவங்க திருடினாலும், இவர்கள் கொள்ளையடித்தாலும், இவர்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். அப்படியே கேள்வி அப்படின்னு கேட்குற மாரி வந்தாலும், அதெல்லாம் ஒரு நகைச்சுவையா நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடணும். இப்ப இவன் வீட்டுக்குள்ள கடப்பாரைய எடுத்துட்டு போறான். எதுக்குங்க ஒருத்தன் வீட்டுக்குள்ள கடப்பார, சுத்தி, உளி இதையெல்லாம் எதுக்குங்க எடுத்துட்டு போகணும்? அவன் எதையாவது புதைச்சு வச்சிருக்கணும். அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதுனால தான் தோண்டி எடுக்கணுன்றதுனால தானே போறாங்க. எடுத்துட்டு போறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இவனுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? இவர்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். எதை கொள்ளையடிக்கிறார்கள்? நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள். இப்ப துரைமுருகன் எதிலிருந்து? மணல்லிருந்து வாங்குறது தான் பணம். பிடபிள்யூல இருந்தபோது பிடபிள்யூல கொள்ளையடிச்சாப்புல. அது 2006லேருந்து 2011 பார்த்தீங்கன்னாக்க, பொதுப்பணித்துறையில இருந்தபொழுது, பொதுப்பணித்துறையில் கொள்ளையடித்தார். இப்ப இங்க இப்ப குடுத்திருக்கிற துறையில இப்ப கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. மணல் மாஃபியா மொத்தமும் அவர் கையில தான் இருக்கு. கோடிக்கணக்குல புரள்றது. இவங்கள்ட்ட கையில பார்த்தீங்கன்னாக்க, ஒ ப சும்மா வீட்ல அப்படியே அனாயாசமா எடுக்கக்கூடிய பணமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 கோடி ரூபா அப்படியே எடுப்பாங்க கேஷ்ல. இந்த 3 கோடி ரூபா, 4 கோடி ரூபான்றது யார் பணம்? மக்களுடைய பணம். இங்க அன்றாடம் காய்ச்சிகள் ரூ. 100 ரூபாய்க்கும், ரூ. 200 வழி இல்லாம இருக்காங்க. நீங்க ஒரு இலவசத்த அறிவிச்சீங்கன்னா, இந்த இலவசத்துக்கு பார்த்தீங்கன்னா, கியூல நிக்கிறவன் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்குல இருக்கான். நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாரி பேசுறேன்னு நெனைக்காதீங்க. நான் அப்படிலாம் பேசல. நம்முடைய கேள்வி, இவனையெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அதுதான் இங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க கூட சமீபத்தில பிஹைண்ட் வுட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல பார்த்தீங்கன்னா, இவன உட்கார வச்சு, இவன் என்னமோ பெரிய சாதனையாளன் மாரி, இவன உட்கார வச்சு, உங்களுடைய நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய வரலாறு இவனுக்கு என்ன வரலாறு? புடவைய பிடிச்சு இழுத்தது தான் வரலாறு. எதிர்க்கட்சி தலைவருடைய சேலையை பிடித்து இழுத்தான். இதான் வரலாறு, இவன் வரலாறு. வேற என்ன வரலாறு இருக்க முடியும் இவனுக்கு? அப்ப இவனையெல்லாம் கொண்டாடுற கும்பல் இருக்கு பாருங்க.
இந்த கும்பல தான் நான் வந்து உள்ளபடியே எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. என்ன சாதிச்சு விட்டான்னு இவன வந்து கொண்டாடுறது, இவன வந்து பெரிய என்னமோ இவன் பெரிய விவிஐபி மாரியும், அந்த ஒரு நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் வந்து சாதாரணமான ஒரு வார்த்தை பேசிப்புட்டாரு. சாதாரணமா தான் சொல்லிட்டு போனேன். எதார்த்தமா பேசிட்டு போயிட்டாருன்றதுக்காக, இவன் நக்கலா பதில் சொல்றான் பேர் வழி நக்கலா பதில் சொல்றது. இவன் யாரு இவன்? காட்பாடிக்கு என்ன பெரிய காட்பாடிய கொண்டு போய் லாஸ் ஏஞ்சலஸ் மாரி மாத்தி வச்சுட்டாப்லயா? இல்ல காட்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்துட்டாப்லயா? எதுவுமே கிடையாது. இன்னும் பச்சையா சொல்லணும்னாக்க, சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் பொழுது, காட்பாடியிலேருந்து வேலூர்லேருந்து சென்னைக்கு குடிநீர் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சவன் இவன். இன்னைக்கு சென்னையில தான் உட்காந்துருக்கான் அமைச்சரா. சென்னையில இருக்க குடிநீர தான் குடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? இப்ப நம்முடைய கேள்வி இங்க எதை நோக்கி இருக்க வேண்டும்னா, இவனல்லாமா நமக்கு அமைச்சர்? வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு மரியாதை குடுக்கணுமா? திருட்டு பய தானே! அது 80 வயசு திருடுனா என்ன? 90 வயசு திருடுனா என்ன? அப்ப இந்த திருட்டு பயலுக்கு நாம் எதற்காக இவ்வளவு மரியாதை, முக்கியத்துவம் குடுத்துக் கொண்டிருக்கிறோம்? இவனையெல்லாம் கொண்டாடுகின்ற சமுதாயத்தை என்னவென்று சொல்வது? இத நீங்க ஆழமா யோசிக்கணும். இப்ப இந்த இந்த இடி ரெய்டு, இந்த அமலாக்கத்துறையோட ரெய்டு இதில என்ன அ விடை கிடைக்க போறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு? அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் ரெய்டு நடத்தி இருக்கிறது. இப்ப சமீபத்தில ஒரு 1 வாரத்துக்கு முன்னர், ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவன் வந்து கவுன்சிலரா கூட ஆனது கிடையாது. ஆனா, அதுக்குள்ளாரவே அவனுடைய மச்சான வச்சுக்கிட்டு 250,00,00,000, 300,00,00,000, 400,00,00,000 இப்படின்னு சுருட்டியிருக்கான். அப்படின்னு ஐடி ரெய்டே நடக்குது. அவன் ரொம்ப அனாயசமா சொல்லிட்டு போறான். அவன் என்னோட தூரத்து சொந்தம். ஏன் அவனோட சொந்த மச்சான் தூரத்து சொந்தமா? இப்படியான கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கூட்டங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி, நாம அசிங்கப்படுத்தணும். இவங்களெல்லாம் கொண்டாடக்கூடாது. இவர்களை போன்றவர்கள் எப்போ பொது வெளியில தோன்றும் பொழுதும் அவர்கள் கூனி குறுக வேண்டும். அப்படியான நிலைக்கு இந்த மக்கள் முதல்ல வரணும். கேள்வி கேளுங்க. யாரா வேணா இருக்கட்டும். எந்த கட்சிக்காரனா வேணா இருக்கட்டும். இந்த கட்சி, அந்த கட்சின்னு இல்ல. எந்த கட்சிக்காரனா வேணா இருக்கட்டும். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது, இவனுங்கள அசிங்கப்படுத்துங்க. சும்மா விளையாட்டா, "ஓ! கடப்பாரைய உள்ள கொண்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து அ ரொம்ப நகைச்சுவையா கடந்து போகாதீங்க. இது நகைச்சுவையா கடந்து போற விஷயமே கிடையாது. ஏன்னா, உன் பணம், என் பணம், நம்ம எல்லார் பணமும் தான் இங்க விளையாடிக்கிட்டு இருக்கு. நாம கஷ்டப்படுறோம். ஒரு ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்படுறோம். ஒரு 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 ரூபாயும் நமக்கு எவ்வளோ வேல்யூபிள் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அப்படின்னும் பொழுது, நாம நெனச்சு பார்க்கணும்ல, நம்முடைய பிரதிநிதிகள், நாம் வாக்களித்து வரக்கூடிய பிரதிநிதிகள், இவர்கள் அங்கே சென்று கொள்ளையடிப்பது, அந்த கொள்ளையடிப்பதை வந்து இவர்கள் அனாயாசமாக சொத்துக்களை வாங்கி குவிப்பது, இத வாங்கி குவிப்பதை சோதனை போடுகிறேன் பேர் வழின்னு இந்த அமலாக்கத்துறை போன்ற துறைகள் வருவது, இது ஒரு கண் துடைப்பு மாரி தான். இவன் வருவான், போவான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? சொல்லுங்க. இந்த அமலாக்கத்துறை வந்து என்ன பெருசா நடந்திருக்கு? இதுவரைக்கும்? எதுவுமே கிடையாது. அவன் அவன் ஜாலியா போயிட்டுருக்கான். அப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்னன்னா, இந்த கொள்ளை கும்பலை அவர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இவன் காட்பாடியில ஜெயிக்கவே கூடாது. அப்படியான நிலை ஏற்படணும். காட்பாடினா நான் தான் ராஜா அப்படின்னு இருக்கக்கூடாது. இவன் ஜெயிக்கவே கூடாது. அப்ப இவனை அப்புறப்படுத்தி வீட்ல உட்கார வைங்க. இவன் இவன் வீட்ல உட்கார்ந்தான்னா, இவன் மகனால வர முடியாது. ஏன்னா, இவன் புள்ள, இவன் பேர சொல்லிட்டு தான் இவன் சுத்திக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க. பாராளுமன்றம். எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் வலம் வந்த இடம் அது. அங்க இவனுடைய மகன்ற ஒரே காரணத்துக்காக இவன் வலம் வந்துகிட்டு இருக்கான். எதுவுமே பண்ணது கிடையாது. அவன் போய் கேன்டீன்ல போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவான் போல இருக்கு. மத்தபடி இவன் எதுவுமே பண்ணது கிடையாது. அப்ப இவன எதுக்காக அங்க அனுப்பினீங்க? இவனுக்கு எதுக்காக வாக்களித்து நீங்கள் அங்க பாராளுமன்றம் எவ்வளவு மகத்துவமான இடம். அதாவது 140,00,00,000 மக்களுக்கு 540 சொச்சம் பேர் தான் பிரதிநிதிகள். அப்ப இந்த 540 சொச்சம் பேர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த பின்னணியில் வேண்டுமானாலும் வரலாம். அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரனா இருக்கணும், இல்ல செல்வந்தனா இருக்கணும், இல்ல பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலேருந்து வரணும்லாம் இல்ல. சாதாரணமான ஒருவன் கூட போகலாம். அதான் ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்திய ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. எவ்வளோ ஒரு சாதாரணமான பின்னணியாக இருந்தாலும், நீயும் தேர்வாகி, நீயும் மக்கள் பிரதிநிதியாக, நீயும் இந்த பாராளுமன்றத்தில போய் உட்காரலாம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட பாராளுமன்றத்தில இவனுடைய பையன்ற ஒரே காரணத்துக்காக இவன் போய் உட்கார்றான். அதுவும் 2 முறை எம்பி. எவ்வளவு கேவலம் அது! அசிங்கம் அது. அவன் எங்கேயாவது பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த கதிர் ஆனந்துன்றவன். அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எதுவுமே கிடையாது.
ஆனாலும் அனுப்பி வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான பிரதிநிதிகள் தான் நம்ம ஆசைப்பட்டோமா? இந்த மாதிரியான ஒரு பிரதிநிதித்துவம், இந்த மாதிரியான ஒரு அரசியலுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்தார்களா? இப்படின்றதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரெய்டு, இதில நடக்கக்கூடிய விஷயங்கள், இதில இருக்கக்கூடிய இந்த சுவாரஸ்யமான கடப்பாரை, உளி, சுத்தியல் இதையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க உள்ள அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் நாம் வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயங்கள். நகைச்சுவையாக பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.